ஹல்லேலூயா. இந்த நாளில் தேவன் உங்களோட பேசுவாராக. எத்தனை பேருக்கு கர்த்தர் பேசணும்? இருதயம் திறக்கப்பட்டு, ஆமேன், உங்கள் இருதயம் திறக்கப்படுவதாக, உங்கள் இருதயம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருப்பதாக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசும் இந்த நாளிலே, இந்த தேவனுடைய வார்த்தை அப்பா என் வாழ்க்கையை மாற்றட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையில பெரிய காரியங்களை ஆண்டவரே இந்த வார்த்தை செய்யட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொஞ்சம் ஜெபம் பண்ணலாமே. ஆமாம், வார்த்தை எங்கள் இருதயத்தின் கதவுகளை அது திறக்கட்டும். அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இன்னைக்கு என்ன செய்ய விரும்புகிறீங்க ஆண்டவரே? இன்னைக்கு என்ன பேச விரும்புகிறீங்க? கர்த்தர் அதை என்னோட பேசும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்யும் எதிர்பார்க்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சத்தியங்களிலே அநேக முக்கியமான சத்தியங்களிலே இன்னைக்கு நான் பேச போகிற ஒரு சத்தியம், நாம் யார். நிறைய நேரம் நீங்க யாருன்னு தெரியாததுனால தான் என்னது மொக்கிது உங்க மேல? ஈ மொக்கிது, வியாதி மொக்கிது, சண்டை மொக்கிது. அல்லேலூயா. நீங்க யாருன்னு தெரிஞ்சிட்டா, அதான் நான் அடிக்கடி ஒரு 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 எக்ஸாம்பிள் கொடுப்பேன், பார்த்துருக்கீங்களா? அதாவது எப்படின்னா, வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டவன் போய் எங்கே உட்கார மாட்டான்? ஒர்க் ஷாப்பில் உட்கார மாட்டான், மெக்கானிக் கடையில் உட்கார மாட்டான். ஏன்னா மெக்கானிக் கடை எப்படி இருக்கும்? கண்ணங்கரேன்னு தர, மொத்த எதை தொட்டாலும் ஆயில் கிரீஸாக என்ன செய்யும்? இருக்கும். அதனால் வெள்ளை பேண்ட் நல்ல டீசெண்டானவன் போய் அங்கே உட்கார மாட்டான். முதல்ல அவன் ஐடென்டிட்டி, அவன் அடையாளம் என்ன? நான் யார்? நான் மெக்கானிக் கடையில் வேலை செய்கிறவன் கிடையாது அப்படிங்கிற அந்த அடையாளத்தை தெரிஞ்சவன் அங்கே போய் என்ன செய்ய மாட்டான்? உட்கார மாட்டான். அல்லேலூயா. அதே மாதிரி காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்காம ஒரு அழுக்கு லுங்கி கட்டிக்கிட்டு ஒரு பழைய சட்டையை போட்டுக்கிட்டு அப்படியே மெக்கானிக் கடைக்குள்ள போறவன் அங்கே உட்காந்து டீ கூட என்ன செய்வான்? குடிச்சு சோறை கூட என்ன செய்வான்? நல்லா சாப்பிட்டு அந்த அழுக்கு சட்டை, ஏற்கனவே நான் அழுக்கு, நான் ஏற்கனவே குப்பை, என் உடம்புல நான் வாயும் கழுவல, நான் சட்டையையும் மாத்தலை, நான் படுத்து கிடந்தவன் அந்த அப்படியே எந்திரிச்சு என்ன பண்ணியிருக்கேன்? வந்திருக்கேன் அப்படிங்கிற அந்த மாதிரி இருக்கிறவன் எங்கனாலும் என்ன செய்வான்? உட்காருவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை அடையாளம் காட்ட போகிறேன். நல்ல கவனிக்கணும். நீங்க யாருன்னு தெரியலனா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாருன்னு தெரியலனா சீக்கிரமா பிசாசு உங்களை வஞ்சித்துருவான். சொல்லுங்க, சீக்கிரமா ஏமாத்திடுவான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் போலீஸ்காரன், ஒரு பிள்ளை போலீஸ்காரனுடைய மகளா இருந்தா ஈஸியா யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமா, ஈஸியா யாரும் வந்து அந்த பிள்ளையை இழுத்துட்டு போய் அது அது தவறான காரியத்தை பேசவோ செய்யவோ முடியாது. திடீர்னு அந்த பிள்ளை சொல்லும், நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? யாரு? போலீஸ்காரன் மகா. அப்படியாமா? என்னக்கா நீங்க நல்லா இருக்கீங்களாக்கா? அக்கா. அல்லேலூயா. அக்காவாயிரும். தங்கச்சி, உன்னை நான் தங்கச்சியா தான் பார்த்தேன் அப்படின்னு மாறிடும். ஏன்னா எப்போ வாயிலிருந்து போலீஸ்காரனுடைய மகான் வருதோ அந்த ஐடென்டிட்டி, அந்த அடையாளம் ஒரு மனுஷனை காப்பாத்துது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே காரியத்தை உங்க மனசுல நல்ல தெளிவா பதிக்க விரும்புறேன். உங்க அடையாளத்தை தெரியாத பட்சத்துல ஈஸியா உங்களை பிசாசு வஞ்சித்து விடுவான். ஈஸியா உங்களை ஏமாற்றிடுவான். அங்க பார்க்காதீங்க, கேமராவை பார்க்காதீங்க. கேமராவில் நான் தெரிவேன், ஆனா என்னைய பாருங்க, நான் உங்களுக்காக பேசுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தயவு செய்து என்னைய பாருங்க, செய்தியை கவனிங்க. சொல்லுங்க, அடையாளம் தெரிஞ்சா தப்பிச்சுக்கிடுவோம். ஆமென். நான் கிறிஸ்துவுடையவன் அப்படின்னு அடையாளத்தை நான் வச்சிருந்தோம்னா போகிற இடங்களெல்லாம் நான் கிறிஸ்துவுடையவன், நான் கிறிஸ்துவுடைய, எந்த குப்பையும் என்னை ஒட்ட முடியாது. சீக்கிரமா சிலர்லாம் டக்குன்னு அழுதுருதாங்க. ஏன்னு தெரியல, உடனே கண்ணை கசக்கிடுதாங்க. ஒரு சின்ன பிரச்சனை வந்துடக்கூடாது, உடனே ஓன்னு உட்கார்ந்து அழுதுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, நான் கிறிஸ்துவுடையவன், நான் கிறிஸ்துவுடையவன், நான் ஒரு அடையாளத்துக்குரியவன். கட்டாயம் நான் அழமாட்டேன். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணிட முடியாது, என்னை என் மனசை யாரும் உடைச்சிட முடியாது. அல்லேலூயா. நீங்க இருக்கிறத பார்த்தீங்கன்னா கட்டாயம் அழ வச்சுருவாங்க போல உங்களெல்லாம். அல்லேலூயா. அடையாளம் சொல்லுங்க. அடுத்து இங்கிலீஷ்லயும் சொல்லுங்க, ஐடென்டிட்டி. ஐடென்டிட்டி. நீங்க யாருன்னு
ஐடென்டிட்டி. ஆமென் சொல்லுங்க. நீங்க எப்ப எப்ப வந்து பொறுப்பா மாறுறீங்க சொல்லுங்க. எப்ப? அது வரைக்கும் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மறுபடியும் தண்ணி அடிக்க தான் போறான். கல்யாணத்துக்கு முந்தின நாளும் தண்ணி அடிச்சான், கல்யாணத்துக்கு முடிஞ்ச பிறகும் தண்ணி அடிக்கிறான். தண்ணி அடிக்கிறான், குடிக்கிறான், வர்றான், போறான். என்னைக்கு வயிற்றுல ஒரு குழந்தை உண்டாகி அந்த குழந்தை வெளியே வருது, வந்து அப்பா எனக்கு ஒன்று வாங்கித்தாங்கும் போது இப்போதான் 150 ரூபா 200 ரூபாய்க்கு கொண்டு ஒயின் ஷாப்பில் கொடுக்குவா, பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துலாமேன்னு என்ன வருது? பொறுப்பு வருது. எப்ப அடையாளம் உணரப்பட்டு நான் ஒரு தகப்பன், நான் ஒரு அப்பா அப்படின்னு என்னைக்கு அவனுடைய அடையாளத்தை அவன் உணர்கிறானோ அன்றைக்கு சில குடிகளை என்ன பண்றான்? நிறுத்துறான். அங்க போய் ஃப்ரெண்ட்ஸோட கும்மான் அடிக்கிறது நிறுத்துறான், கிரிக்கெட் விளையாட போடுறதை நிறுத்துறான். ஏன்னா என் பிள்ளை எனக்கா காத்திருக்கும், நான் ஒரு அப்பா. அல்லேலூயா. இப்ப அதையுமே கை வைக்கிறான். பெண்கள் 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 திருமணம் முடிந்த பெண்கள் 2 பிள்ளைகளுக்கு அம்மாவான பிறகு பிரியாணி கடைக்காரனை விரும்பிட்டாலாம். ஓ அல்லேலூயா. 2 பிள்ளைகளுக்கு முதல்ல நீ தாய், முதல்ல ஐடென்டிட்டியை மறந்துட்ட. இன்னொருத்தனுக்கு நீ மனைவி, அந்த ஐடென்டிட்டியை மறந்துட்ட. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்க அம்மாவுக்கு நீ ஒரு மகள், அந்த ஐடென்டிட்டியை மறந்துட்ட. நீ தப்பு பண்ணனா உங்க அம்மாவுக்கு தானே பாதிப்பு, நீ தவறு பண்ணனா உன் புருஷனுக்கு தானே பாதிப்பு, நீ தப்பு பண்ணனா உன் 2 பிள்ளைகளுக்கு தானே பாதிப்பு. மொத்த எல்லாத்தையும் மறந்து, அடையாளத்தையே சுத்தமா மறந்து பிரியாணி வாடை அடிச்சுட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியாணி வாடை அடிச்சா பரவாயில்ல, பிரியாணி வாங்கி சாப்பிட்டதோட நிறுத்திருக்கலாம்ல நீ. அல்லேலூயா. அந்த அம்மா ஜெயிலில் இருக்கிறதுனால தைரியமா பேசிக்கிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அடையாளத்தை மறக்கிறவன் கொலை பண்ணுவான். எல்லாம் பேசுங்க, எல்லாம் பேசுங்க. ஆமா, இன்னும் படுத்துட்டு சொல்லுங்க, தூங்கிட்டு கூட நீங்க சொல்லுங்க, நல்ல கம்பீரமா சொல்லுங்க. அடையாளத்தை மறந்தவன், சத்தம் இங்க வரணுங்க, தொனிக்கணும். அடையாளத்தை மறந்தவன் கொலை கூட செய்வான். அல்லேலூயா. இன்னொன்னு சொல்றேன், அடையாளத்தை மறந்தவன் பிசாசுடைய ஏஜென்ட். ஏஜென்ட்டுக்கு மனசாட்சி இருக்கா தெரியுமா? ஏஜென்ட். ஆமா, யாருனாலும் அள வச்சுக்கிட்டு கம்பெனிக்காக வேலை செய்யறவன், யாரையும் குற்றப்படுத்திட்டு, யாரையும் காயப்படுத்திட்டு, யாரையும் கோவப்படுத்திட்டு, யாரையும். ஒரு நாள் எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தன் வந்திருக்கான், ஒரு கம்பெனியில ஒரு அது என்னவோ ஒரு லோனா அது என்னது இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரர் வந்து ஒருத்தங்களுக்கு பணம் கொடுத்துருக்காங்க போல. ஒரு பணம் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு பணம் அந்த அம்மா வாங்கிட்டு போல. ஒருத்தன் வந்தாங்க, வாலிப பையன்தான் வந்தான். ஐயோ, கேட்ட கேள்வியில் அந்த அம்மா அழுது கத்தி, அந்த பணத்தை அந்த அம்மா கொடுக்கலன்னு சொல்லி அவன் கேட்ட கேள்வியில அவ்வளவு, ஹல்லேலூயா, அவ்வளவு தூரம் கேள்வி கேட்டிருக்கான். அடையாளத்தை மறந்தவன் யாருடைய கண்களில் வடிகிற கண்ணீரையும் பெருசாக மதிக்க மாட்டான். ஏன்னா அவன் கம்பெனிக்குள்ள வேலை செய்யறான், அவன் கம்பெனிக்குள்ள வேலை செய்யறான். ஹல்லேலூயா. அவன் கம்பெனிக்கு தான் வேலை செய்வான். பிசாசுடைய ஏஜென்ட் சிலர் இருப்பான் இந்த பூமியில. யார் அழுதாலும் கவலை இல்லை. இன்னைக்கு நான் உங்களுக்கு பைபிள்ல உங்களுக்குன்னு நிறைய அடையாளம் இருக்கு, அதுல ஒரு அடையாளத்தை தான் பேச போறேன். ஒரு அடையாளத்தை இன்னைக்கு பேசினா இன்னொரு நிறைய அடையாளங்கள் வேதத்துல உங்களுக்குன்னு என்ன செய்யுது இதுக்கு. நீங்க யாரு? நான் யாரு? மாடசாமி பேரன். ஆமா, நீங்க யாரு அப்படின்னா உங்க அப்பா பேரை சொல்லக்கூடாது. நிறைய பேருக்கு நீங்க யாருன்னா உடனே அந்த தாய் அப்பா பேரு தாத்தா பேரு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆனா சர்ச்சுக்குள்ள வந்து நீங்க யாருன்னு கேட்டா நீங்க என்ன சொல்லணும்? நம்ம தானே பேச போறீங்க பாஸ்டர், அடையாளத்தை நம்ம தானே சொல்லித்தர போறீங்க. ஆமா, கண்டிப்பா நான் இயேசுவின் பிள்ளை. ஹல்லேலூயா. ஆமா, பிசாசு உங்க மேல ஏறி நல்ல ஃபுட்பால் விளாண்டு உள்ள உட்காந்து பல்லாங்குழி எல்லாம் விளாண்டுக்கிட்டு இருக்கான். பல்லாங்குழி விளாடுறான், கேரம் போர்டு விளாடுறான், டென்னிஸ் விளாடுறான். அவனால முடிஞ்சதெல்லாம் உள்ள உட்காந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். எதுக்கு தெரியுமா? நீங்க உங்க அடையாளத்தை மறந்ததுனால. அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு அடையாளத்தை பேச போறேன். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 3:16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அம்மா வசனத்தை திரும்ப படிமா.
நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார்கள் என்றும் அறியாதீர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கோயில் எங்கேயோ இல்ல. நான் சொன்னேன், உங்க அடையாளத்தை உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்ல போறேன்னு சொன்னேன். கோயில் யார் தெரியுமா? கோயிலே நீங்க தான். என்ன ஆமேனு, என்ன ஆமேனு, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோயிலே, ஆலயமே நான் தான். தேவனுடைய ஆலயம் நான் தான். 3 தடவை சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க. தேவனுடைய ஆலயம் நான், ஆலயம் நான், ஆலயம் நான். அப்ப ஏன் பாஸ்டர் நான் சர்ச்சுக்கு போகணும்? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, ஆலயம் வேற, சபை வேற, சபை வேற. இப்ப நடந்துகிட்டு இருக்குது சபை, இது சர்ச்சு, இது சபை. சபை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடுகிற கூட்டம் தான் சபை. சொல்லுங்க, சபை என்றால் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கூடும் கூட்டம் தான் சபை. இப்பொழுது நாம் என்ன வந்திருக்கோம்? சர்ச்சுக்கு வந்திருக்கோம். ஆனா கோயில் எங்க? சர்ச்சு எது? இப்படி பேசக்கூடாது, டக்கு டக்குன்னு பேசுங்க. சபை எது? நானே சபை. எல்லாம் சொல்லுங்க, நானே சபை. இது எவ்வளவு பெரிய அடையாளம் தெரியுமா? எங்க நானே சபை இல்லை, நானே ஆலயம், நானே ஆலயம். இது எவ்வளவு பெரிய அடையாளம் தெரியுமா? இது இது விலை கொடுத்தாலும் வாங்க முடியுமா? கர்த்தர் ஒரு மனிதனை பார்த்து, அவர் பழைய ஏற்பாட்டில் சாலமோன் கட்டின பெரிய பிரம்மாண்டமான மகா பெரிய ஆலயத்தில் வாழ்ந்த கடவுள் புதிய ஏற்பாட்டில் அந்த ஆலயம் கட்டடத்துல எல்லாம் நான் இல்லப்பா, ஓங்கிட்டே ஒன்னிடத்துல. ஹல்லேலூயா. பக்கத்துல கொடுத்து கை கொடுத்து சொல்லுங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய, இது எவ்வளவு பெரிய பாக்கியம். யாருக்கு கிடைக்கும்? யாருக்கு கிடைக்கும்? மத்த மதம் இதை சொல்லுதா? அதை விட்டுருங்க, அதை வேண்டாம், பேச வேண்டாம். எங்கேயுமே சொல்லப்படாத ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். எங்க எந்த எந்த மத புஸ்தகத்திலும் எழுதப்படாத ஒரு சத்தியத்தை சொல்லுகிறேன். வேதம் என்ன சொல்லுகிறது? என்னையவே ஆலயம்னு சொல்லுது. அப்ப ஆலயம் எங்கேயோ அங்கேதான் கடவுளும் இருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க ஆலயம்னா உங்ககிட்ட தான் கடவுள் இருப்பார். சொல்லுங்க, நான் ஆலயம்னால என்கிட்ட இருக்கிறார், என்னிடத்துல வாழுகிறார். ஹல்லேலூயா. ஆமா, இனிமேலாம் ஒரு சர்ச்சில் வாழ போறது இல்லை. அவரு சாலமோன் கட்டின ஒரு பிரம்மாண்டமான அந்த எருசலேமில் உள்ள ஆலயத்தில் அவர் வாழ போறது இல்லை. அவர் அந்த ஆலயத்தில் ஒரு நாள் இருந்தாரு, ஒரு நாள் அங்கே பண்ணப்பட்ட ஜபங்களை கேட்டார், ஒரு நாள் அங்கே சொல்லப்பட்ட எல்லா ஜபங்களையும் கேட்டார். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒரு ஆலயத்தை வச்சு இனிமே முடியாதுன்னு சொல்லி, யாரெல்லாம் அவரை வணங்கி, யாரெல்லாம் அவரை துதிச்சு, யாரெல்லாம் அவருக்காக ஞானஸ்தானம் எடுத்து, யார் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறாங்களோ அவங்கள தன்னுடைய ஆலயமாக்கி கொண்டார். ஹல்லேலூயா. எல்லாம் அந்த பாக்கியத்துக்காய் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. எல்லாம் அந்த பாக்கியத்துக்காய் கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அப்ப இது என்னது? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த அடையாளம் என்ன? நாளையும் ஆலயம். ஆலயங்க பார்த்தீங்களா? நாளையும், நாளையும். சும்மா வெறுமை ஆலயம்னு சொல்லாதீங்க, நாளையும், நாளையும். அப்ப சொல்லுங்க, இப்ப இப்ப உங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்த அடையாளம் என்ன? சத்தமா, நான் ஒரு ஆலயம். நீங்க ஆலயம்னா ஒருத்தர் வாழ்ந்துதான் ஆகணும். அது யாரு? தேவன். ஹல்லேலூயா. நீங்க ஆலயம் அப்படிங்கிறது எவ்வளவு உண்மையோ அவ்வளவு உண்மை கடவுள் உங்க மேல வாழ்வதும். ஹல்லேலூயா. நிச்சயமா சொல்லுகிறேன், நிச்சயமா சொல்றேன். ஆமென். இந்த வெளிப்பாட்டை, இந்த வெளிப்பாடு பெருக பெருக பெருக, இந்த வெளிப்பாடு, இந்த அறிவு பெருக பெருக பெருக, கட்டாயம் நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. ஏன்னா சர்ச் கோயிலுக்கு போனாதான் பேய் போவோம், சர்ச்சுக்கு போனாதான் பேய் போவோங்க. ஹல்லேலூயா. ஆமா, கோயில்ல போய் காணிக்க கொடுத்தாதான், காணிக்கே கோயில்ல போய் கொடுத்தாதான் அது கடவுள் ஏத்துக்கிடுவார். ஏன்னா கோயில்ல தானே இருக்காரு. அவர் எங்க இருக்காரு? கோயில்ல தானே இருக்காரு. நான் கோயில்ல போய் தான் ஜெபம் பண்ணுவேன். நான் என்ன சொல்றேன்? கோயிலே நீந்தான், கோயிலே நீந்தான்.
இந்த பெரிய பாக்கியம், இது பெரிய பாக்கியம். நீங்க ஈஸியா ஆமென் சொல்லிட்டு போறீங்க. ஆனா இதை உணரணும், இதை உள்வாங்கணும். நான் ஆலயம் என்பதை உணர்ந்து கொண்டவன். ஹல்லேலூயா. எங்கேயும் போய் ஈஸியா உட்கார மாட்டான். ஆமென். இப்ப பாருங்க, இப்ப ஆலயத்துல என்ன நடக்குதுன்னு இப்ப பேச போறேன். நீங்க ஷாக் ஆக போறீங்க. ஆமென் சொல்லுங்க. ஆலயம்னு சொன்னீங்களே பாஸ்டர், ஆலயத்துல என்ன நடக்குது? இந்த விவரம் தெரிஞ்சிட்டுனா கட்டாயம் நீங்க இப்ப பெரிய ஷாக்குள்ள போறீங்க. ஹல்லேலூயா. மத்தேயு எடுத்துக்கங்க. மத்தேயு 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்றார். என்று கயரை எடுத்து சவுக்கையாக்கி அத்தனை பேரையும் விரட்டுற இயேசுவை நீங்க பைபிள்ல பார்த்திருக்கீங்களா? எங்க கண்ணு தெரியாத ஒரு ஆளை சுகமாக்குன இயேசுவை பார்த்திருப்பீங்க. செத்து போனவனை போய் லாசருவை எழுப்புன இயேசுவை பார்த்திருப்பீங்க. ஆனா கயர் எடுத்து விட்டு விளாசுன இயேசுவை பார்த்திருக்கீங்களா? திரும்ப பாருங்க, கவனமா கவனிங்க. இந்த இயேசு இந்த பக்கத்துல அவர் அப்படிதான் இயேசு வெளிப்பட்டார். வாசிமா பாத்துக்கங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும், நல்லா கவனிக்கணும், கோயிலுக்குள்ள வர்றாரு. இங்க பாருங்க, இயேசு கோயிலுக்குள்ள வர்றாரு. இப்ப நம்ம எப்படி கோயிலுக்குள்ள வந்தோம், அந்த மாதிரி இயேசு சர்ச்சுக்குள்ள வந்தாரு. அப்புறம் விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி, முதல்ல இருந்து இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி. நல்ல கவனிங்க, ஒருத்தன் வித்துக்கிட்டு இருக்கான், சரிங்களா? ஒருத்தன் கோயில்லங்க, எங்க கோயில்ல. இப்ப நான் சர்ச்சை நடத்திட்டு இருக்கேன், இதுக்குள்ள உட்காந்து ஒருத்தன் சவு மிட்டாய் வித்துக்கிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? சுத்தி, அந்த காலத்துல சவு மிட்டாய் பார்த்திருக்கீங்களா? தெரியுமா? என்னமோ நான் பழைய காலத்து ஆள் மாதிரியும், நீங்கெல்லாம் இப்போ ஃபுல்ல ஜெனரேஷன் மாதிரி என்னை பார்த்துருக்கீங்களா? அந்த சத்தம் வந்தாலே சவு மிட்டாய்க்காரன். ஆமாம், சவு மிட்டாய்க்காரன் சர்ச்சுக்குள்ளே வந்து சவு மிட்டாய் விற்றுக்கிட்டு இருந்தவர் வாரத்தில் விற்றுட்டு போகிறான். நான் சர்ச்சை நடத்துவேனா? ஹல்லேலூயா. இப்போ இயேசுநாதர் உள்ளே வரும்போது ஒருத்தன் புறா விற்றுக்கிட்டு இருக்கான். என்ன விற்றுக்கிட்டு இருக்கான்? அதில் ஒருத்தன் ஜோடி எவ்வளவு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். கோயிலுக்குள்ளே அவன் கும்பிட வரல, புறா வாங்க வந்திருக்கான். ஹல்லேலூயா. முடி. விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி. ஒருத்தன் விற்கிறான், ஒருத்தன் வாங்குறான், ரெண்டு பேரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. ஒருத்தன் ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து வித்துட்டு இருக்கான்ல, அவன் ஸ்டூல் எல்லாம் கவுத்து விட்டு என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று, என் வீடு ஜெப வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள் என்று சொன்னார். ஒரு இடத்துல போட்டிருக்கா, விட்டு என்ன செஞ்சாரு? அடிச்சாரு. அது இன்னொரு வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வசனம் அப்படிதான் பைபிள்ல இருக்குன்னு நினைக்கிறேன். கயரை இவரே ரெடி பண்றாருங்க. ஹல்லேலூயா. புறாவெல்லாம் அப்படி அந்த ஜீசஸ் படத்துல பார்த்திருக்கீங்களா? ஜீசஸ் அப்படின்னு ஒரு படம் இருக்கும். அதுல இவர் கோயிலுக்குள்ள கோமா சர்ச்சுக்குள்ள போய் இந்த புறாவெல்லாம் இப்படி திறந்து விட்டுருவார். ஹல்லேலூயா. ஆமா, காசுக்காரருடைய பலகையெல்லாம் அப்படி கவுத்து விடுவார். ஆளு பார்த்தா சாந்தமா இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. அதான் சில நேரங்களில் நான் படுற கோபமெல்லாம் மேடையில் தான் இருக்கும். இறங்கிட்டா நீங்கள் என்கிட்ட நீங்கள் பேசும்போது இப்படி வராது, எனக்கு கோபம் வராது. வாசி. தேவாலயத்திலே அதிகாரம் யோவான் 2:15. யோவான் 2:14 பாருங்களேன், இதுல எழுதியிருக்கும் நினைக்கிறேன். தேவாலயத்திலே ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி. இங்க எவ்வளவு அழகா எழுதிருக்கு பாருங்க, இங்க தெளிவா எழுதிருக்கு. சவுக்கை எதுல உண்டு பண்ணாரா? கயரை வச்சே சவுக்கை ரெடி பண்றாரு. சவுக்கை
கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆ, ஆடு மாடுகளையும் ஆ, தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு ஆ, காசுக்காரருடைய காசுகளை கொட்டி ஆ, பலகைகளை கவிழ்த்து போட்டு ஆ, புறாவிற்கிறவர்களை நோக்கி ஆ, இவைகளை விடத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போங்கள், ஆ. என் பிதாவின் வீட்டை வியாபார வீடாக்காதிருங்கள் என்றார். அல்லேலூயா. நான் கையில் என்ன வச்சிருக்கேன் பாத்தீங்களா? ரெடி பண்றார். இயேசுவை நீங்க அற்புதம் செய்கிறவரா பார்த்திருப்பீங்க. இயேசுவை நீங்க செத்து போன ஒருத்தனை எழுப்புறவரா பார்த்திருப்பீங்க. ஹல்லேலூயா. சகை வீட்டுக்குள்ள போய் அன்பா இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொல்றவரா பார்த்திருப்பீங்க. ஆனா சவுக்கைய வச்சு அடிச்சவரா பார்த்திருக்கீங்களா? பைபிள்ல அவர் சவுக்கை எடுத்து விட்டு விளாசினார். ஆமென். அதே இயேசுதான் இப்பவும் களம் இறங்கி இருக்கிறார். கையை தட்டுங்க பாப்போம். ஹல்லேலூயா. நான் உண்மையை சொல்றேன். தேவ ஆலயம்னு உங்களை சொன்னனா, தேவ ஆலயம்னு உங்களை சொன்னனா, ஐயா சொன்னனா, தம்பி சொன்னல, இங்கதான் இருக்கியா? தேவ ஆலயம்னு பிரசங்கம் பண்ணனா, நீங்க தான் தேவ ஆலயம்னு சொன்னனா, ஆமா. அப்போ உங்கள்கிட்ட தான் புறா விற்கிறது எல்லாம் உங்கள்கிட்ட தான் என்ன செய்யுது இருக்குது. அது என்ன புறா விற்கிறது? தேவையில்லாத இச்சைகள். இதுதான் சொல்ல வரேன், இதைத்தான் சொல்ல வரேன். இப்ப கம்பெடுத்து அவர் களம் இறங்கி உங்களில் இருக்கிறவைகளை துப்புரவாக்கக்கூடிய வேலை வருகிறது. ஆமென் சொல்லுங்க. எதெல்லாம் உங்ககிட்ட இருக்குது, எதெல்லாம் வெளியே விரட்ட போறாரு? தேவ ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிறவன் சிகரெட் ஊதுறான்னு வைங்க, சிகரெட் பிடிக்கிறான். தேவ ஆலயத்துல உட்கார்றவன் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து ஹல்லேலூயா அப்படின்னு பாட்டு படிச்சவன் வெளியே போய் என்ன ஊதுறான்? சிகரெட் ஊதுறான்னு வைங்க. இப்ப இந்த சிகரெட் ஊதுறான்ல, அவன் எதை கெடுக்கிறான்? கையை தட்டுங்க. எதுக்கு கை தட்டுறீங்க? ஆலயத்தை கெடுத்ததுனால. ஹல்லேலூயா. ஒருத்தன் வந்து சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்து சபையில கைய நல்லா அசைத்து ஹல்லேலூயா ஹல்லேலூயான்னு சொன்னவன் வெளியே மரத்துக்கடியில போய் அப்படின்னு ஊதுறானா, சனிக்கிழமை சம்பள நாள்னு சொல்லி சனிக்கிழமை வரும்போது ஏய் ஏய் இப்படி வர்றான்னா அவன் எதை கெடுக்கிறான்? எங்க சத்தமா சொல்லுங்க. அப்பவே சொன்னேன் இது தேவ ஆலயம். இது என்னது? அப்பவே சொன்னேன் இது தேவாலயம். இதெல்லாம் வந்து உங்க வீட்டுக்காரருக்கு இந்த செய்தியெல்லாம் அவர் குடிச்சாருன்னா போட்டு விடுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. பாஸ்டர் பாருங்க எதை பேசியிருக்காரு, கடவுள் ஆலயத்தை கெடுத்தா. ஆமா சொல்லுங்க. சவுக்கு பாருங்க, முதல்ல குடிச்சு புகைய அப்படி உருட்டி உருட்டி இப்படி புகை விடுவாங்க, அப்படியே ரவுண்டா. சர்ச்சுக்குள்ள வந்து ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறவங்க நல்ல சிகரெட்டு குடிச்சு உடம்ப கெடுக்கிறவங்க கடவுளின் ஆலயத்தை கெடுக்கிறார்கள். அவங்க கடவுளை அவங்க உடலை கெடுக்கல, அவங்க கடவுளின் ஆலயத்தை என்ன செய்யறாங்க? கெடுக்கிறாங்க. சர்ச்சை கெடுக்கிறாங்க. ஆண்டவர் வாழ்றாரியா இந்த உடம்புல? இந்த உடம்புல கர்த்தர் வாழ்றாரியா? இந்த உடம்பை நீ கெடுக்கிறிய. ஹல்லேலூயா. உன்னை ரொம்ப காலமா பார்த்துக்கிட்டே இருந்தார், இப்ப எதை எடுத்தாரு? நிறைய பேருக்கு சொல்லி பார்த்தாரு, கேட்கவே இல்லை. போ ஒரு கட்டி டாக்டர் போய் அது என்ன டெஸ்ட்? அது என்ன டெஸ்ட்? பயாப்சி டெஸ்ட். பயாப்சி டெஸ்ட் என்னன்னு தெரியுமில்ல? யாருக்கோ கர்த்தர் பேசுறாரு, இதுக்கப்புறம் குடியே நிறுத்தல, உன்னைய காப்பாத்தலாம். பயாப்சி டெஸ்ட்னா கேன்சருக்கு முன்னால வரக்கூடிய டெஸ்ட். டாக்டர் உன்னைய பயாப்சி டெஸ்ட் எடுக்க சொன்னார்னா கேன்சருக்கு அறிகுறியா ஏதோ ஒன்று உடம்புல இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்ட்ட சொல்லி பார்த்தாரு, குடிய நிறுத்திரு, விட்டுரு, இது கோயில், இது சர்ச்சு, நீ 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 வந்து ஒரு சபை, வண்டியில வருது வருது, இது வருது சர்ச்சு வருது, சபையில் சாரி சர்ச்சு வருது, ஆலயம் வருது, ஆலயம் டெம்பிள், ஆலயம் வருது. பைக்ல எது காலைல எல்லாரும் யார் வந்தா? ஆமா நீங்களாம் யாரு? அப்ப கிட்டத்தட்ட இப்போ சர்ச்சில் எத்தனை ஆலயம் உட்கார்ந்துருக்கு? 40-50 ஆலயம் என்ன செய்யுது? உட்கார்ந்துருக்கு. 50 ஆலயம் உட்கார்ந்துருக்கு. 50 ஆலயம் சேர்ந்து எங்க வந்திருக்கு? சபைக்கு வந்திருக்கு. கை தட்டுங்க. சபை வேற, ஆலயம் வேற. ஆலயம் தான் நீங்க, ஆலயம் தான் நானு. இந்த வார்த்தைய வாயை திறந்து நிறைய பேர் கெட்ட வார்த்தை பேசுறீங்களே,
கெட்ட வார்த்தை ஒரே வாயிலிருந்து துதியும் ஒரே வாயிலிருந்து சபித்தலும். என்ன பாட்டு பாடணும்? ஆமா, வரிய சொல்லு. தித்தி பாடணும் எனக்கு தெரியுமே. துதித்தலும் சபித்தலும் மாத்திரம் ஏன் உந்தன் வாயிலிருந்து புறப்படுது. அல்லேலூயா. ஒரே வாயிலிருந்து எப்படிங்க துதிக்கிறதும் வரும், எப்படிங்க சபித்தலும் வரும். இது லேடிஸுக்கெல்லாம் இப்போ சரளமாக இங்கிலீஷ் வருது. இப்போ அவங்க எல்கேஜி அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் போயிருக்காங்க, 4th வரைக்கும் 5th வரைக்கும் 10th வரைக்கும்லாம் போயிருக்காங்க. ஆனால் இப்போ அவங்க இங்கிலீஷும் சேர்ந்து பேசுகிறாங்க. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை வாயில் அவர் சொன்னாருன்னு கெட்ட வார்த்தை சொல்றதே தப்பு. ஒரு புரியுதா? இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள சுப்பிரமணி கெட்ட வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, சுப்பிரமணி கெட்ட வார்த்தை சொன்னாரு, இந்த வார்த்தையை சொன்னாருன்னு இந்த வாயில சொல்றதே புரிஞ்சிட்டா புரியலையா? இப்போ நீங்கள் சுப்பிரமணி சொன்னதை என்கிட்ட வந்து சொல்ல வரீங்கன்னு வைங்க. சுப்பிரமணி வந்து இந்த கெட்ட வார்த்தையை சொன்னார் அப்படின்னு ஒரு கெட்ட வார்த்தை சொல்கிறீங்களா, அதுவே தப்பு. சுப்பிரமணியும் கெட்ட வார்த்தை பேசியிருக்காரு, நீயும் கெட்ட வார்த்தை பேசியிருக்க. இதெல்லாம் கேட்க மாட்டீல, இதெல்லாம் உள்ள போகாத. ஏன்னா நம்ம கெட்ட வார்த்தை பேசி என்ன பண்ணிட்டோம், பழகிட்டோம். பாருங்க, ஆண்டவர் ஆலயத்தில் கெட்ட வார்த்தை பேசினா, ஆண்டவர் ஆலயத்தை குடிச்சு கெடுத்தா, இந்த செய்திக்கு காதை அடைச்சுக்கிட்டீங்கன்னா என் மேல குற்றப்படுத்தக்கூடாது, என்னைய குற்றப்படுத்தக்கூடாது சொல்லிட்டேன். குடிச்சாலோ சிகரெட் ஊதினாலோ என்னைய குற்றப்படுத்தக்கூடாது. என்னுடைய பாஸ்டர் பொறுப்புல இருந்து சொல்லி தந்துட்டேன், இனி குடிச்சா கர்த்தர் சவுக்கு எடுப்பார், இனிமே புகை ஊதுனா கர்த்தர் சவுக்கு எடுப்பார். ஏன்னா நீ கெடுக்கிறது ஆலயம் இல்ல, தேவாலயத்தை. தேவாலயத்தை கெடுக்கும் போது கர்த்தர் சும்மா இருக்க மாட்டார், எடுப்பாரு. அங்க என்ன பண்ணாரோ அதையே பண்ணுவாரு. இதை வச்சு ஒருத்தனை அடிச்சா என்ன செய்யும், இனிக்கும்ல. அவர் அடிச்சாருன்னா வலிக்கும். அடுத்த வாரமே ஆண்கள் 2-3 பேர் சபைக்கு வருவீங்களான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க ஆண்டவர் பிள்ளையா மாற போறீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. தேவ ஆலயத்தை நீங்க காப்பாற்ற நினைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ ஆலயம் உங்கள்கிட்ட பத்திரமா இருக்க போகுதுன்னு அர்த்தம். சரி பாஸ்டர், நாங்க குடிக்கல, நாங்க புகையும் ஊதல, அப்ப நாங்க எங்க ஆலயத்தை எப்படி வச்சிருக்கோம்? யாரு சொன்னா? வர்றேன் உங்கள்கிட்ட. யாரு சொன்னா? நிறைய பேர் ஆலயத்தை எப்படி தெரியுமா கெடுக்கிறீங்க? எப்படி தெரியுமா கெடுக்கிறீங்க? ராமசுப்பண்ணன்ட்ட நான் பேசவே மாட்டேன், முகத்துல முடிக்க மாட்டேன். அல்லேலூயா. டேவிட் அண்ணன்ட்ட பேச மாட்டேன், முகத்துல முடிக்க மாட்டேன். இது மட்டும் என்னவா? இதுவும் ஆலயம் தானே. ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? தண்ணி குடிச்சிட்டு இருக்கீங்களா? கவனிங்க. தண்ணி குடிச்சாலும் கவனிங்க. அடுத்தவன் மேல இருக்கிற கசப்பு. அல்லேலூயா. இப்ப பாருங்களேன், பாஸ்டர் கசப்பு உள்ளதான பாஸ்டர், ஆலயம் என்ன செஞ்சிச்சு? கசப்பு ஒருத்தங்கிட்ட வரும்போது இப்ப எது திரும்பிச்சு? ஆலயம். இப்ப எது வக்கணம் கட்டுச்சு? ஆலயம். அல்லேலூயா. ஆமா, கசப்பு உள்ள இருக்கும்போது ரியாக்ஷன் எதுதான் பண்ணும்? ஆலயம் தான் பண்ணும். உள்ளதான பாஸ்டர் கசப்பு இருக்கு, வெளியே என்ன பாஸ்டர் ஆலயம் செஞ்சிச்சு? இல்ல, உள்ள கசப்பு இருந்தா வெளியே கட்டாய ரியாக்ஷன் நடக்கும். ஹல்லேலூயா. முகத்தை இப்படி திருப்புறது, முகத்தை இங்கிட்டு திருப்புறது, ஓடி போய் ஒளியிறது. அந்த ஆள்கிட்ட செத்தாலும் பேச மாட்டேன், செத்த பிறகு எப்படி பேசுவேன்னு அடுத்த கேள்வி இருக்கு. ஹல்லேலூயா. செத்தாலும் பேச மாட்டேன். இதெல்லாம் ஆலயத்தினுடைய வெளிப்பாடு, ஆலயத்திலிருந்து வர்றதானே. இப்ப எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்களா? மாட்டிக்கிட்டே பங்கு. ஆமென், ஹல்லேலூயா. சபையில் உள்ள அவ்வளவு பேர் தப்பிக்க முடியாது. குடிகாரர்களை பேசும்போது தேவைதான், அவருக்கு தேவை, நல்லா சொல்லட்டும், அப்பதான் அவர் திருந்துவார். அல்லேலூயா. ஆமா, நல்லா உட்கார்ந்து இருந்தீங்களா? எங்க தப்பிக்க முடியாதுங்க. தேவ ஆலயத்தை கெடுக்கிறது சர்ச்சில் யாரோ 2 பேர் இல்ல, எல்லாரும் கோயில்னா நீங்களும் தேவ ஆலயத்தை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எப்படி தெரியுமா? கேட்டியா ஏக்கா? கேட்டியாக்கா? கேட்டுக்கிட்டு தான் நான் நல்லா இருக்கேன், சொல்லுலா.
கேட்டுட்டு தானே இருக்கேன். ஏக்கா அவ பத்தியா எத்தனை சேலை கட்டிட்டு வரா. தேவ ஆலயத்துல இல்ல, வாய திறந்து தேவாலயத்துள்ள வாயை திறந்து தான் தீட்டுப்படுத்துறீங்க. சோ தேவாலயத்தை தான் தீட்டுப்படுத்துறீங்க. எத்தனை நாள் போனை போட்டு எத்தனை பேர்ட்ட மணிக்கணக்கா யாரை பத்தி உலகத்துல ஒருத்தரையாவது விட்டு வச்சிங்களா? கத்தர் மட்டும்தான் உங்களுக்கு தப்பிச்சாரு. அவரும் இங்க பேண்ட் போட்டு அலைஞ்சிட்டு இருந்தாருங்க. அவரையும் விட மாட்டாங்கண்ணே, இயேசுநாதரையும் விட மாட்டாங்க. அவர் நல்ல வேளை கண்ணுக்கு தெரியாம ஒரு இடத்துல இருக்காரு. ஹல்லேலூயா. அவரும் நம்மள மாதிரி பேண்ட் போட்டு சட்டையை போட்டு இங்கனக்குள்ள சுத்திக்கிட்டு அற்புதம் செஞ்சுட்டு அலைஞ்சிட்டு இருந்தாருன்னா பரிசேய கூட்டத்துல சதுசேய கூட்டத்துல நம்பர் 1 நீங்களும் நானும் தான் நின்றுப்போம். செய்யறாரு பாரு அற்புதம், என்னத்தை செஞ்சுட்டாரு. ஹல்லேலூயா. இந்த குறை பேசுறவன் ஆலயத்தை தான் கெடுக்கிறான். ஆமென். இதுவரைக்கும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, புகை ஊதுறவன் மட்டும்தான், குடிகாரர்கள் மட்டும்தான் ஆலயத்தை கெடுப்பாங்க. யாரு சொன்னா? அத்தனை பேரும் நம்ம ஆலயத்தை கெடுத்துக்கிட்டு தான் இருக்கோம், கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை கெட்ட வார்த்தை பத்தி பேசக்கூடாதுன்னு சபையில பிரசங்கம் பண்ற அளவுக்கு சபை இருக்கு. ஹல்லேலூயா. எங்க கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு சபையில பிரசங்கம் பண்ற அளவுக்கு அது பேசிக் டீச்சிங்க. அது அது என்னது? அது அடித்தளமான பிரசங்கம். ஆனா இங்க கோவம் வரும்போது இங்கிலீஷ், அதுல வேற பெருமை. நான் கோவம் வந்துச்சுன்னு வைங்களேன், என்ன பண்ணிடுவீங்க? இங்க பாருங்க, ரொம்ப நாள் அவர் பொறுமையோட இருந்தாரு. ஆடு ராஜா ஆடு, எல்லாம் சொல்லுங்க, ஆடு ராஜா ஆடு. இப்ப கோயிலுக்குள்ள எதோட வந்துட்டாரு? பிரசங்கத்துல இல்ல, வீட்டு கடைக்கு போயிட்டீங்க, டைம் ஆயிட்டு, கடனை வந்துட்டு போல. சவுக்க சொல்லுங்க, சொல்லுங்க சவுக்க. ஆமா, எவ்வளவு காலம் விடுவாரு? எவ்வளவு காலம் விட்டு பிடி? ரொம்ப நாள் விட்டு பிடிச்சார். சொல்லி சொல்லி பார்த்தாரு. ஆண்டவர் நல்ல ஆண்டவருங்க. ஒரு அலையில சொல்லுங்க, ஒரு அலை. எதுக்கு தெரியுமா நல்ல ஆண்டவர்னு சொல்றேன்? தப்பு பண்ண உடனே சத்துன்னு அடிக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்படி அடிச்சிருந்தாவா திருந்திருப்பாங்களோ என்னமோ தெரியல. தப்பு பண்ண உடனே பண்ணுவியா அப்படி செய்ய மாட்டார். ஒரு ஊழியக்காரரை பத்தி மெதுவா சொல்லி தருவார். ஹல்லேலூயா. இப்பம்லாம் எதுக்கு வேல்யூ கிடையாது, மெதுவா. அண்ணே குடிக்காதீங்கன்னு, உடம்பு கெட்டுருன்னு. அக்கா வீட்டுக்காரர் அவன் இவன் பேசாதீங்கக்கா, இதுக்கெல்லாம் வேல்யூவே கிடையாது. இந்த தொட்டில வச்சு ஆற்ற குழந்தை உருப்பிடவே சொல்லலப்பா, நீங்க தான் சொல்லுங்க. ஆமே. இந்த தொட்டில வச்சு அன்பா தடவி கொடுத்து பின்னால எல்லாம் ஒன்னுத்துக்கும் ஒண்ணு. அதுவும் இந்த ஊர்ல ஒரு பிரசங்கியா உருவானான்னு வைங்க, அவன் அவன் குழந்தையா இருந்தாலும் அவனை ஆக்ரோஷமா ஆக்கி விட்டுருவீங்க. ஹல்லேலூயா. ஆமா. ஏன்னா அவன் கிடந்து இங்க கிடந்து கத்துவான், கத்திட்டு மேடையை விட்டு இறங்கணும்னு சுப்பிரமணி இந்த கெட்ட வார்த்தையை பேசினா தெரியுமா பாஸ்டர்? எந்த ஹல்லேலூயா. சுப்பிரமணி கெட்ட வார்த்தை பேசுறாங்களோ அது கெட்ட வார்த்தையை சொல்றேன்னா நீனும் தானே பேசுற. இந்த விவரமும் தான் பத்த மாட்டுக்குது. ஹல்லேலூயா. என்ன எங்க வீட்டுக்காரர் எப்படி கேட்டார் தெரியுமா? எப்படி கேட்டார்? அவளை இவளை. அப்ப ஆக மொத்தம் உங்க வீட்டுக்காரர் சொன்னதை நீங்களும் சொல்லிட்டீங்க. 2 பேரும் ஒன்றுதான். அதாய மூடிக்கிட்டு கிளம்புங்க. ஹல்லேலூயா. எப்படி சொல்லணும்? ஒரு ஊழியக்கார்ட்ட சொன்னா அல்லது ஒரு ஆள்கிட்ட சொன்னா எப்படி சொல்லணும்? கேட்க முடியல, அப்படி கெட்ட வார்த்தை பேசுறாரு. கரெக்ட், நீங்க கரெக்ட், விசுவாசியா இருக்கீங்க. பேசுனது பூரா வரிசையா சொல்லி காட்டிட்டு என்ன இப்படி பேசு, அப்படி பேசு, இப்படி பேசு, அப்படி பேசு, அவ்வளோத்தையும் சொல்லி காட்டிட்டு நான் மட்டும் பரிசுத்த வாட்டி அமைதியா வாயை மூடிட்டு இருந்தேன் பாஸ்டர். நல்லா இருந்த அவ்வளோத்தையும் நான் சொல்லி காட்டிட்டு இங்க வந்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கெட்ட வார்த்தை இந்த வாயிலிருந்து வரக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுங்க. சிலதான் பேசும்போதே வருது. இந்த தண்ணி டேப்ல தொட்டியில் உள்ள அழுக்கு வர்ற மாதிரி பேசும்போதே தலுக்கு முழுக்கு தலுக்கு முழுக்கு வந்துகிட்டே இருக்கு. அடக்கவே முடியல. கெட்ட வார்த்தை பேசாதுங்கிற பிரசங்கத்தை மட்டும் அவங்க கேட்கறதே கிடையாது. கேட்டாலும் உள்ள போறதும் கிடையாது. சரி, உள்ள போனாலும் கீழ்ப்படிறதும் கிடையாது, கீழ்ப்படிஞ்சாலும் மாறுறதும் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா அது ரத்தத்தோட ஊறி போய் மும்பிட்டுக்கான வயசுல இருந்தே பார்த்து 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 கேட்டு 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 வளர்ந்து வளர்ந்து அது மடை திறந்த வெள்ளம் போல அந்த ஆள வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ நம்ம சவுக்கியை பத்தி பேசுவோம். அப்பதான் நல்லா இருக்கும். பொறுமையா இருந்த கர்த்தர் பொறுமையா இருந்தார். நிறைய தடவை சொல்லி பார்த்தார்.
நிறைய தடவை சொல்லி சொல்லி பார்த்தார், இந்த ஃபோனை உள்ள வச்சு பேசாத அப்படின்னு சொல்லி சொல்லி என்ன செய்கிறாரு பார்ப்பார். சபைக்குள்ளே உட்காந்து என்ன பண்ணாத பேசாதன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போ கவனிங்க, எல்லாத்தையும் சொல்லி சொல்லி பார்ப்பார், திரும்ப திரும்ப சொல்லுவார். கேட்கலன்னா என்ன பண்ணிடுவார், என்னம்மா சவுக்கு எடுப்பார். சவுக்கு எடுத்து அவ்வளோத்தையும் அடித்து விரட்டும் போது தான் வலிக்கும் போது யாரை தேடுவீங்க? இந்த கண்ணாடி போட்ட பாஸ்டரை தேடுவீங்க. பாஸ்டருக்கு தகவல் வரும்போது கர்த்தர் நல்லவர்னு சொத்துறோம். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் கரெக்டாக பண்ணாரு, சவுக்கிய கரெக்டாக எடுத்திருக்காரு. யாருக்கு எடுக்கணுமோ அந்த ஆளுக்கு கரெக்டா எடுத்திருக்கை. அல்லேலூயா. அவரு ஆலயத்தை கிளீன் பண்றதுல குறியா இருக்காரு. ஆமென். இந்த ஆலயத்தின் மேல அவர் கவனமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருக்கிறார். கொஞ்சம் பேசுங்களேன். இந்த ஆலயத்தை சுத்திகரிக்கிறதுல அவர் ரொம்ப கவனமா இருப்பார். சில நேரங்களில் சிலர் பாருங்க, அந்த பீரோல் உள்ள சாவி இடுப்புல இருப்பதிலே ஒரு ஆட்கள் கவனமா என்ன செய்யும் இருக்கும். அல்லேலூயா. ஆமா, அந்த இடுப்புல இருக்குதா, 12 மணிக்கு தூங்கி முழுப்பு தட்டுனாலும் எந்திரிச்சு என்னதான் பார்ப்பாங்க, இருக்கு. அங்க என்ன இருக்குன்னா 10 பவுன் கவரிங் இருக்கு. அல்லேலூயா. ஆனாலும் அதை காத்து கொள்வதிலே இந்த அம்மா சாவியிலே உறுதியா இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. உறுதியா இருக்கும். ஆண்டவர் சபை மேல, அந்த சபை இல்ல, சாரி, அந்த ஆலயத்தின் மேல, அந்த தேவனுடைய டெம்பிள்னு சொல்லப்படுற அந்த ஆலயத்தின் மேல ஏன் இவ்வளவு கவனமா இருக்கிறாருன்னா, இப்ப அடுத்து கடைசியா கிளைமேக்ஸ் செய்தி முடிக்க போறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொல்லப்படுது, ஆனா நீங்களோ அதை கல்லர் குகையாக்கினீர்கள். எல்லாரும் என் பின்னாடி சொல்லுங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படுது, ஆனா நீங்களோ அதை நல்ல கவனிங்க. ஜெபிக்காம விசுவாசி எங்க போய் உட்கார்ந்தாலும் அந்த விசுவாசி கல்லர் குகை. இப்ப மொத பாட்டுக்கு அப்புறம் நான் ஒன்று பேசணும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விசுவாசி 1 மணி நேரம் ஜெபிக்காம அந்த விசுவாசி செல்போனை பார்த்தாலும் அந்த விசுவாசி டிவியை பார்த்தாலும் அது கல்லர் குகை. அல்லேலூயா. ஒரு விசுவாசிய ஒரு பாஸ்டர் ஆவியில நிறைஞ்ச விசுவாசிய பார்க்க முடியலையே. ஒரு பாஸ்டர் சபையில வந்து அவர் நடத்தும் போது அவருக்கு சபை வந்து ஒரு செழிப்பா காணப்படலையே. அப்ப அந்த விசுவாசி ஜெபிக்கல. அப்ப அது எங்கே இருந்திருக்கு? கல்லர் குகை. புரியுதா? ஜெப வீட்டை மாத்துனீங்கன்னு வைங்க, உங்களுக்கு பேர் என்ன பேரு? முதல்ல ஜெப வீடு. உங்க பேர் என்ன பேரு? நீங்க ஜெபாலயம் சொன்னோம்ல, ஜெபாலயம் ஈக்குவல் ஜெப வீடு. ஜெபாலயம் ஈக்குவல் ஜெப வீடும் ஜெபாலயமும் ஒன்று. நல்லா கவனிக்கிறீங்களா? அப்ப நீங்க தான் ஜெப ஆலயம், ஜெப வீடு. அப்ப ஜெப வீட்டை நீங்க கொண்டு போய் இந்த உடம்ப தூக்கிட்டு போய் பக்கத்து வீட்டு யார்கிட்ட, சாரால் அக்காட்ட பேசினாலும், ஏத்த வீட்டு ரூத் அக்காட்ட பேசினாலும், பின் வீட்டு ரேச்சல் அக்காட்ட பேசினாலும், ஜெப வீட்டை கொண்டு போய் ஜெபிக்கிற ஒரு அக்காட்ட போய் உட்கார வச்சு பேசினாலும், நீங்க ஜெபிக்காம வந்ததுனால அதுக்கு பேரு கல்லர் குகை. ஹல்லேலூயா. அப்ப ஒரு விசுவாசி எப்ப கல்லர் குகையா மாறுறான்? ஜெப வீட்டை அது மாத்தி அமைக்குது. ஜெபம் பண்ணாத வீடா மாத்துது. 1/2 மணி நேரம் 4 கை, 1 மணி நேரம் 2 கை. ஹல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசி இன்னும் என்ன பண்ணல? ஜெப வீடா மாத்தல. இது அங்க போகுது, இங்க போகுது, சாம்பார் வைக்குது, சட்னி வைக்குது, கறி வைக்குது, மீன் குழம்பு வைக்குது, பாத்திரத்தை கழுவுது, வீட்டை மாப்போடுது, பெட்டை கிளீன் பண்ணுது, செல்ஃபை கிளீன் பண்ணுது, பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புது, ஜபிக்க மட்டும் மாட்டுது. இதுக்கு பேர் தான் என்னது? தூக்கம் வரும்ல. ஏன்னா மெயின் பேசும்போது தூக்கம் வந்து தானே ஆகணும். நம்ம மெயினா ஒரு காரியத்தை பேசும்போது அப்படி ஸ்வைங் இந்த லைன் மாதிரி தூங்குறீங்களே. அல்லேலூயா. ஆமா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன அல்லேலூயா? ஜெப வீட்டை கல்லர் குகையா மாத்தாதீங்க, சரியா? ஆமென். ஜெபிக்காத ஒரு வீடா மாத்தாங்க. எத்தனை பேர் 1 மணி நேரம் ஜெபத்துக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கிறேன்.
ஜெப வீட்டின் மேல கடவுளுக்கு என்ன அவ்வளவு அக்கறை? இடுப்பில் உள்ள சாவிக்கு அந்த அம்மாவுக்கு ஏன் அக்கறை? நீங்க சொல்லுங்க. ஒரு அம்மா அந்த சாவி மேல கவனமா இருக்குன்னா கட்டாயம் பீரோல்ல ஒரு பெரிய பொருள் என்ன செய்யுது இருக்குது. நம்ம எதை பார்த்து கொள்ளையடிக்கணும்னு தோணுது? அந்த அம்மா அந்த சாவி மேல கவனமா இருக்கிறத பார்த்து தான். ஹல்லேலூயா. இந்த சாவி அந்த அம்மா தூக்கிட்டு சாவிங்க 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 இடுப்புல இருக்குமா? ஹல்லேலூயா. ஆமா, அந்த அந்த சாவி மேல என்ன செய்யுது கவனம். அதை பார்த்து தான் நமக்கு கட்டாயம் பீரோல ஏதோ ஒண்ணு இருக்குது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. கர்த்தருக்கு கோயில் மேல என்ன அவ்வளவு அக்கறை? இந்த சாமுவேல் மேல அவ்வளவு அக்கறை என்ன? இந்த கோயில் கெட்டு போனா என்ன, இந்த கோயில் நல்லா இருந்தாலும் சவுக்கு எடுத்து எதுக்கு என்ன எனக்குள்ள இருக்கிறத எதுக்கு கிளீன் பண்ண நினைக்கிறார்? இந்த கர்த்தர் என்னை எதுக்கு பரிசுத்தப்படுத்த துடிக்கிறார்? வேணுமா? செய்தி வேணுமா? ரல்லையில சொல்லுங்க. ஆமா, இத பேசலன்னு வைங்களேன், ஒரு நாணயத்தில் உள்ள ஒரு சைடு மட்டும் பேசிட்டு முடிச்ச மாதிரி. ஒரு 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 காயின்ல ஒரு சைடு மட்டும் பேசிட்டு உங்களை அப்படியே வீட்டுக்கு அனுப்புனா அந்த காயின் செல்லவே செல்லாது. இப்ப பேச போறதான் காயினுடைய 2வது பக்கம். ஆமென் சொல்லுங்க. சோ இதை நான் பேசி ஆகணும். கடவுளுக்கு ஏன் ஒரு தேவ மனிதன் மேல் இவ்வளவு அக்கறை? ஹல்லேலூயா. ஒரு ஆலயத்துக்கு அவர் எதுக்கு இவ்வளவு அக்கறை விடுகிறார்? எதுக்கு கம்பெடுக்கிறார்? எதுக்கு அடிக்கிறார்? எதுக்கு ஒரு மனுஷனை கிளீன் பண்றார்? சொன்ன பேச்சை கேட்கலன்னா அவனுக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு ஏதாவது ஒன்று திருந்தி அவனை திருத்துறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கீழ்ப்படியாதவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? காத்த பிடிச்சி எப்படியோ காத்த பிடிச்சி திருக்கிறாரா இல்ல கம்பெடுத்து அடிக்கிறாரா, எப்படியோ ஒரு மனிதனை அவர் கண்டிக்கிறார். ஏன்? ஏன் எல்லாம் சொல்லுங்க. ஏன்? ஏன் தெரியுமா? நான் அதை சொல்றது முக்கியமான காரியம். இதோட முடிக்கிறேன், கவனிங்க. ஒரு தேவ கோயில் மேல, ஒரு தேவ மனிதன் மேல, ஒரு தேவாலயத்தின் மேல எதுக்கு இவ்வளவு அக்கறை? ஏன் அப்படின்னா கடைசி கால எழுப்புதல், கடைசி கால எழுப்புதல் யார்கிட்ட இருக்கு தெரியுமா? யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ஒரு தேவ மனிதன்ட்ட தான் என்ன செய்யுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஒரு மனிதனிலிருந்து, ஒருவனிடத்திலிருந்து ஒரு கடைசி கால எழுப்புதல் உண்டாக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயோ, புரிய மாட்டேங்குதே. சில ஆட்களுக்கு புரிய மாட்டேங்குது. என்னத்தையோ பேசுறாரு போல. எதுக்குயா கம்பு எடுக்கிறார்? எதுக்குயா அடிக்கிறார்? சிலலாம் சொல்ல, எனக்கு இப்பதான் புரியுது பாஸ்டர், கர்த்தர் ஏன் என்னை அடிச்சாரு, என்னை ஏன் மண்டையில தட்டினாரு, எனக்கு இப்பதான் புரியுது. புரிஞ்சுட்டா? ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நான் ஏங்க கடவுளுக்கு அவ்வளவு பிடிக்குது? என்னை எதுக்கு போட்டு உருட்டி புரட்டு? நான் சொன்னேன் கடைசியில் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னால இவ்வளவு கொஞ்சம் சொற்ப பணம் தான் என் கையில இருந்துச்சு. எதுக்கு? என் மனைவிட்ட போய் கேட்க, ஏம்மா இவ்வளவு கஷ்டம்? என் மனைவி ஒரு காரியம் சொன்னா உடனே எனக்கு கிளிக் ஆச்சு. தப்பான இடத்துல நம்ம விதைச்சிருக்கோம்பா. அதான் வெள்ளிக்கிழமை பேசினேன். கட்டாயம் நீங்க வெள்ளிக்கிழமை செய்தி என்ன செய்யணும்? கட்டாயம் கேட்கணும். நீங்க போய் வெள்ளிக்கிழமை செய்தியை எப்போ போடுறோம்னா வியாழக்கிழமை போட்டுருவோம். வெள்ளிக்கிழமை செய்தி வியாழக்கிழமை வெளியே போடுவோம் இந்த யூடியூப்ல. கேளுங்க, ஏன் என் வாழ்க்கையில தரித்திரம் வந்து ஊசலாடுது, தரித்திரம் ஏன் வருது அப்படின்னு நானும் என் மனைவி ஒரு வார்த்தை சொன்னா பாருங்க, அது அப்படியே எனக்கு ஓகே கரெக்டா சொன்னா. நீங்க நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல விதைச்சிருக்கோம். அந்த இடம் தவறான இடம் அப்படின்னு சொன்னா. உண்மையா சொல்றேன், ஒரு இடத்துக்கு போய் என் பர்ஸை காலி பண்ணிட்டு வந்தேன். ஒரு இடத்துக்கு போய் என் பர்ஸை காலி பண்ணிட்டு வந்தேன். அன்றையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் என் பர்ஸ் நிரம்பவே இல்லை. ஹல்லேலூயா. எங்கே காலி பண்ணணும் அந்த இடத்திலிருந்து என் பர்ஸ் நிரம்பவே இல்லை. இதை எப்ப நான் உணர்றேன், என் மனைவி சொன்ன பிறகு நான் உணர்ந்தேன். அப்புறம் என் மனைவியை அனுப்பிட்டு தனியா நானும் ஆண்டவர்கிட்ட பேசினா, தெரியாம விதைச்சிட்டேன்ப்பா, தெரியாம என் காணிக்கையை நான் தப்பான இடத்துல வச்சுட்டேன், என் மன்னிங்க சொன்ன உடனே ஓப்பன் ஆகுது, ஊற்று திறக்கப்படுது. உண்மை, ஊற்று திறக்கப்படுது. ஹல்லேலூயா. ஏன் பண விஷயத்துல என்னை வறுத்து எடுத்தார்? அவர் வறுத்து எடுக்கிற தேவன் அல்ல, உன்னை சொல்லி கொடுக்க நினைக்கிறார். கையை தட்டுங்க. அவர் வறுத்து எடுக்கிற தேவன் அல்ல, அவர் எதையோ ஒன்னை என்று சொல்லித்தர பார்க்கிறார். அவரை வறுத்து எடுத்துட்டு சாமுவேல் துட்டு இல்லாம அப்படி அலையும் போது, பால் பாக்கெட்டுக்கும் அதுக்கு அலையும் போது, நல்லா நல்லா அப்படியா என்கிட்ட எதையோ ஒன்னு டீச் பண்ற நினைக்கிறார், எதையோ உனக்கு சொல்லித்தர. ஆனா என்ன தெரியுமா, அந்த ஆண்டவர் இன்னைக்கு இவ்வளவு தேவை,
இந்தா வச்சுக்க, 200 தேவை தானே, 200 வச்சுக்க, 2 தேங்காய் வாங்கணும், 200 வச்சுக்க. அப்படிதான் நடத்துறாரு. நடத்தும் போது இப்படி இல்லையே, போன மாசம் போன 2 வாரத்துக்கு முன்னாலைக்கு இப்படி கர்த்தர் என்னை நடத்தலையே, என்னை அள்ளி கொடுத்தாரு. 2 தேங்காவுக்கு இல்ல, அடுத்த வார தேங்காவுக்கும் காசு கொடுத்தாரு. இப்படி இருக்காத என் வாழ்க்கை நான் உணர்ந்தேன். அப்பதான் நாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவ சொல்றா, நீங்க ஒரு இடத்துக்கு போனீங்க, அப்ப கூட நீங்க அவ்வளோத்தையும் வலிச்சு போட்டு டீ கொடுக்கறதுக்கு என்கிட்ட தான் காசு வாங்கி டீ கொடுத்தேன், அங்கிருந்து ஜெமிட்ட காசு வாங்கி டீ குடிச்சிட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்போ அது உணர்த்தப்படுகிறது, தவறான இடத்தில் விதைத்ததை உணர்கிறேன். அப்ப கம்பை எடுக்கிறது நியாயமா இல்லையாங்க? அவர் ஒரு மனுஷனை அடிக்கிறது நியாயமா இல்லையாங்க? அவர் ஒரு சபையை பரிசுத்தப்படுத்த, ஒரு ஒரு ஆலயத்தை பரிசுத்தப்படுத்துறது நியாயமா இல்லையாங்க? எதுக்கு அவர் இவ்வளவு பரிசுத்தப்படுத்துறாருன்னா, இந்த ஆலயம் இன்னும் கொஞ்ச நாள்ல தேவ ராஜ்யத்துக்காக, இருங்க 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 ஒரு நிமிஷம், தேவ ராஜ்யத்துக்காக இந்த ஆலயத்தை வச்சு பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, இப்ப சொல்றேன், புரியும் பாருங்க. இப்ப கேன்சரோ இல்ல ஒரு ஒரு உயிர்கொல்லி வியாதியோ என்கிட்ட வருது. இப்ப என்னை கம்பெடுத்து அடிச்சு என்னை சவுக்கை உண்டு பண்ணி என்னை பரிசுத்தப்படுது. இப்போ ஒரு கேன்சரை ஒரு உருவமா பாருங்க. இப்ப என்னை ஒரு உருவமா, நான் தான் கேன்சராவே என்னை பாருங்க, இப்படி நான் நிக்கிறேன். என்னை இப்ப இந்த கேன்சர் என்ன பண்ணுது? தொட போகுது, என்னை ஆளுகை செய்ய போகுது. என்னை ஏதோ ஒரு விதத்தில் இந்த கேன்சர் என்னை அட்டாக் பண்றதுக்கு தீவிரிக்குது. ஹல்லேலூயா. எனக்குள்ள ஏற்கனவே கர்த்தர் சவுக்கு எடுத்து கிளீன் பண்ணதுனால எட்டிக்கிட்டு ஒரு மிதிப்பார், பக்கத்துல வராது. ஏன் தெரியுமா சொல்றேன்? ஏங்க, இதை சாப்பிட்டா கேன்சர், அதை சாப்பிட்டா கேன்சர், இதை சாப்பிட்டா கேன்சர், ரொம்ப நேரம் வெயில் நின்று அது வருது, ரொம்ப நேரம் குளிர்ல நின்று இது வருது. அப்ப ரெண்டுமே தப்பா? ரொம்ப தண்ணி குடிச்சா இது வருது, கொஞ்சம் தண்ணி குடிச்சா இது வருது. ஹல்லேலூயா. ரொம்ப தோசையா சாப்பிட்டா இது வருது, ரொம்ப இட்லியா சாப்பிட்டா அது வருது. இப்படி எதை சாப்பிட்டாலும் ஏதோ ஒன்று வருது இல்ல, என்ன சாப்பிட்டாலும் ஒன்றும் வராதுன்னு நான் சொல்றேன். ஆமாம். அதுக்காக நீங்க போய் ஒரே வடையை வாங்கி போட்டு எண்ணெய் ஆக்கிடக்கூடாது வைத்து, அது வேற. நான் எல்லாத்துலையும் கரெக்டாக புரிஞ்சுக்கங்க, ஞானம் உள்ளவன் செய்தியை புரிஞ்சுக்குவான். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமா. ஹல்லேலூயா. சிக்கன் ரைஸ்ல ஒரு நாள் சாப்பிட ஆசைப்படுறீங்க, ஏய் சிக்கன் ரைஸ் சாப்பிடாத, கேன்சர் வந்துகிட்டு இருக்கு. 2 பேர் கேன்சர் செத்து போயிட்டான். நாக்கெல்லாம் சிக்கன் ரைஸ் மேலேயே குறியாக, நோக்கமாக, கவனமா இருக்குது. வாங்கி சாப்பிடுங்க, ஒன்றும் செய்யாது உங்களுக்கு. ஆனால் தினமும் வீட்டுக்காரர் சொத்தை காலி பண்ணக்கூடாது, அதுவும் கிடையாது, அதெல்லாம் தப்பு. டெய்லி சிக்கன் ரைஸாக உட்காந்து வீட்டுக்காரர் சொத்தை பூரா காலி பண்ணுற ஆட்கள் தெரியும் எனக்கு. ஆமான்னு சொல்லுங்க. காலை மதியானம், ஆமாம், அந்த பவன், எல்லா பவனும், அது என்ன பவனுமா? பெரிய பெரிய பவன், ஆனந்த பவன், சரவண பவன், சுப்பிரமணி பவன், வாரிசு, யாரோ சுப்பிரமணியம் என் வாயில மாட்டிருக்காங்க. எல்லா பவனும் சாப்பிட்டு, அப்படி சொல்ல வரல. சிலர் எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க. வெயில் நின்னா ஐயோ சூடு பிடிச்சிரும், அது பண்ணிரும், நீர்கடுப்பு, அந்த கடுப்பு, இப்படி ஆச்சா புச்சா. நான் என்ன சொல்றேன், உனக்கு தேவ தரிசனம், நான் தேவ ஆலயம், கர்த்தர் என்னை கொண்டு பயன்படுத்துவார், என்னை வச்சு பலத்த காரியத்தை செய்வார். இந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் என்னைய வச்சு வரப்போகுதுன்னு நீ முடிவு எடுத்துட்டா, ஒருத்தன் கேன்சர் இப்படி தவி உட்கார்ந்தாலும் எட்டிட்டு ஒரு மிதி தான் அவர் அந்த கேன்சரை. கையை தட்டி போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனமா இருங்க, ஜெபிப்பதில் கவனமா இருங்க, சபையை காத்துக்கொள்ளு கவனம். அப்ப எதுக்கு கர்த்தர் இவ்வளவு கவனமா இருக்காருன்னு சொன்னேன் சொல்லுங்க? எதுக்கு இந்த சர்ச்சை காப்பாத்துறதுல, இந்த ஆலயத்தை காப்பாத்துறதுல கர்த்தர் எதுக்கு இவ்வளவு கவனமா இருக்காரு சொல்லுங்க? நீங்க தான் தேவராஜ்யத்தை கட்ட போறீங்க. புரியாத மாதிரியே உட்கார்ந்துருக்க கூடாது. ஐயா புரியாத மாதிரி இருக்கீங்களே, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஹல்லேலூயா. எப்படியாவது புரிய வச்சிருக்க ட்ரை பண்றேன். ஏன்னா நீ வேணும் கடவுளுக்கு, நீ வேணும் கடவுளுக்கு. ஹல்லேலூயா. நீ நாயா வேணும், அவர் உன்னைய வச்சுதாயா ஏதோ ஒண்ணு செய்ய போறாரு. ஐயா நீ தேவ ஆலயம். ஹல்லேலூயா. சும்மா கம்பு எடுத்துட்டு அடிப்பாரா? நீங்களும் நானும் கடைசி பெஞ்சு. ஹல்லேலூயா. இந்த கடைசி பெஞ்ச் ஆட்களை கவனிக்க மாட்டாங்க. கடைசி பெஞ்சில் இருந்த ஆட்களை தூக்கி கர்த்தர் பாவப்பட்டு கிளீன் பண்ணி
நல்ல அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை அழகுபடுத்தி வச்சிருக்காரு. இவ்வளவு அக்கறை என்மேல் ஏன் ஆண்டவரே? ஆண்டவரை என்னைய கண்டிப்பதற்கு எனக்கு பணம் இல்லாம கொஞ்ச நாள் பணம் இல்லாம போட்டு இவனுக்கு வந்து பணத்தினுடைய அருமையை சொல்லி கொடுக்கணும்னு நினைச்சாரு. என் மேல எதுக்கு இவ்வளவு அக்கறை? ஏன் தம்பி, எதுக்குப்பா அவன் மேல இவ்வளவு அக்கறை காட்டினேன்? ஏன் தெரியுமா? தேசத்துக்கு நீ வேணும்பா, ரட்சிப்புக்கு நீ வேணும்பா. உன் குடும்ப ரட்சிப்புக்கு இல்ல, உன் குடும்ப பொழப்புக்கு இல்ல, உனக்கு மட்டும் இல்ல, தேசத்துக்கு. ஹல்லேலூயா. உன் முழங்கால் வேணும்பா, உன் முழங்கால் வேணும்பா. இதை சொல்லி முடிக்கிறேன். சாலமோனுடைய ஆலயத்துல என்ன இருந்துச்சு? டக்குன்னு இப்படி சொல்லுங்க பாப்போம். ஒரு நிமிஷத்துல சொல்லுங்க பாப்போம், ஒரு செகண்ட்ல சொல்லுங்க பாப்போம். சாலமோனுடைய ஆலயத்துல என்ன இருந்தது? தேவ மகிமை. எல்லாம் சொல்லுங்க. ஆமாங்க, தேவ மகிமை. அப்படி ஒரு மகிமை தேவ ஆலயத்துல இருந்துச்சு. சாலமோனுடைய ஆலயத்துல போய் நீங்க குழந்தை வேணும்னு கேட்டீங்கன்னா என்ன கிடைச்சிடும்? எப்படி குழந்தை கிடைக்கும் நான் சொல்றேன் அப்படின்னா, பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, இந்த ஆலயத்தில் ஜோம் பண்றதுக்கு எல்லாம் நான் என்ன செய்வேன் கேட்பேன்னு பைபிள்ல அவர் எழுதி வச்சிருக்காரு. அதனால வாக்குத்தத்தம் இருக்கிறதுனால சாலமோனின் ஆலயத்துல போய் நீங்க என்ன கேட்டாலும் கிடைச்சிடும். இது முந்தின ஆலயத்தின் மகிமை. என் கூட கொஞ்சம் பேசுங்களேன். முந்தின ஆலயத்தின் மகிமை. முந்தின ஆலயத்தின் மகிமையிலேயே ஒன்று ஜோமன்னா கிடைக்கும்னா, பிந்தின ஆலயம் ஆகிய நான், புரியுதாமா நான் பேசுறது? புரியுதா? பிந்தின ஆலயத்தின் ஆலயமாகிய நான், என் மேல அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரீமா மகிமை இருக்கும் ஐயா. கட்டடம் பில்டிங், இது வந்து ஒரு கட்டடம்னு வைங்க. கட்டடத்துல அந்த மகிமை இருக்குன்னா, நான் சொல்லுங்க, நான் வந்து கட்டடம் இல்லையா, நான் உயிர். அப்ப என்கிட்ட எவ்வளவு பெரிய மகிமை வெளிப்படுத்த துடிக்கிறார். நான் சொல்றது ஒண்ணு தீர்க்க தரிசனம். சும்மா அது என்னது, இந்த திருவிழாவுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வாவுன்னு சொல்லிட்டு வந்த மாதிரி வரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த வளையல் நல்லா இருக்குல்ல, இது அது நல்லா இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி செய்தியை கேட்கக்கூடாது. ஒன்னு உள்வாங்கணும். ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் பேசுறதுல அர்த்தம் இருக்கு. பைபிள்ல சொல்லியிருக்கு, ஆண்டவருடைய அம்மா 12 வயசுல இயேசு தொலைஞ்சு போனாங்களாம். தொலைஞ்சு போன உடனே இயேசு தொலைஞ்சு போனாரா இல்லையா? எப்போ போனாரு? 12 வயசுல போனாரா? 12 வயசுல அவர் தொலைஞ்சு போகும்போது ஆண்டவருடைய அம்மா போய் ஆண்டவர்கிட்ட கேட்காங்க, ஆண்டவரே, இது இயேசுவே, நீர் வந்து என்ன பண்ணீங்க, எங்களை ஏன் இப்படி கஷ்டப்பட்டு தேட விட்டீங்க, நாங்கள் கவலையோடு உங்களை தேடணுமேன்னு சொல்லும்போது ஆண்டவருடைய அம்மா ஒன்று சொல்றாங்க. அங்க மரியாள் அம்மா சொல்றாங்க, இது இயேசு அந்த மரியாள் அம்மாட்ட சொல்றாரு, நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? பெத்த பிள்ளை தேடாம என்ன செய்வாங்க? ஆனா ஆண்டவர் அப்படி சொல்றாரு, ஏன் என்னை தேடினீர்கள்? நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியது என்று உங்களுக்கு தெரியாதா? பிதாவுக்கு அடுத்து நான் தானமா வேலை பார்க்கணும், நீங்க ஏமா என்னை தேடுனீங்க அப்படின்னு அவர் சொல்ற மேட்ரு அன்னைக்கு அந்த அம்மாவுக்கு புரியல. ஆனா வேதம் சொல்லுகிறது, மரியாளோ இயேசு சொன்ன வார்த்தையை மனதில் வைத்துக் கொண்டால். இங்க நான் பேசுறது நிறைய பேருக்கு புரியல, இந்த யூடியூப்ல பாக்குற நிறைய பேருக்கு புரியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொல்ற மேட்ரை ஆவிக்குரிய ரீதியில மனசுக்குள்ள வைத்துக் கொள்றவனுக்கு கட்டாயம் புரியும். நான் ஏன் முக்கியம், என்னை ஏன் கர்த்தர் திருத்துறாரு, எனக்காக ஏன் சவுக்கு எடுக்காரு. நான் படிக்கல, நான் ஒரு அலங்கோலமான ஆளு, நான் தனியா தவறு பண்ற ஆளு. அப்படி எத்தனை பேர் இங்க இருக்கிறோம்? நான் ஒரு ரொம்ப யோக்கியம் கிடையாது, நான் ரொம்ப பெரிய பரிசுத்தவான் கிடையாது. என்னைய அக்கறை எடுத்து, என்னை ரிஸ்க் எடுத்து ஏன் திருத்துறாருன்னா, நீ வேணும் அவருக்கு, நீ வேணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க ஆண்டவருக்கு வேணுமா? நீங்க வேணுமா சொல்லுங்க. அல்லேலூயா. உங்க அம்மா அப்பா மாதிரி குறிப்பிட்ட காலத்துல வளர்த்துட்டு கல்யாணத்தை முடிச்சு கொடுத்து பிள்ளை பேத்தி பேரம் பேத்தி எல்லாம் பார்க்குற தேவன் அப்படி உன்னை வளர்த்து விட்டுட்டு கண்டுக்காத தேவன் இங்கே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் உன் ஊழியம் அவருக்கு தேவைப்படுது, நீ அவருக்கு தேவைப்படுற. எல்லாம் எழுமி நிற்போம். முந்தின ஆலயத்தின் மகிமையே வேற லெவல்ல இருந்துச்சுன்னா, பிந்தின ஆலயத்தின் மகிமை நீங்க தாங்க அந்த ஆலயம். நீங்க கெடுத்துடாதீங்க ஐயா. இந்த ஆலயத்தை குடிச்சு, சிகரெட்டை குடிச்சு, கெட்ட வார்த்தையை பேசி, அடுத்த மேல பகைச்சு, ஃபோன் பேசி 4 பேரை பத்தி குறை சொல்லி,
ஆமென். அடுத்த ஆட்கள்கிட்ட குறையா பேசி இந்த ஆலயத்தை கெடுக்காதீங்க. இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு கடவுள் வாழ்கிறார். இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு கடவுள் இருக்கிறார். உன்னைய அடிச்சதுக்கு காரணம் இருக்கு. உன்னைய சவுக்கு எடுத்து உன் குடும்பத்துக்குள்ள வந்து உன்னைய சில காரியத்துல திருத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சும்மா உன் மேல இறக்கப்படல. உங்களை கண்ணும் கருத்துமாய் செதுக்கினார். உங்களை கண்ணும் கருத்துமாய் செதுக்கினார். சில ஆட்கள் இங்க சொல்றீங்க, எதுக்கு பாஸ்டர் என் வாழ்க்கையில் இது நடந்தது, எதுக்கு பாஸ்டர் இப்படி ஒன்றை எனக்கு அனுமதித்தார், இப்படி ஒரு காரியத்தை ஏன் அனுமதித்தார், புறா விற்கிறவர்களை கவிழ்த்து விட்டார், காசுக்காரருடைய பலகைகளை கொட்டி போட்டார், ஆமென், ஏன் இப்படி கர்த்தர் எனக்கு பண்ணார், ஏன் இந்த காரியத்தை செஞ்சார்? ஏன்னா இந்த ஜெபாலயம், இந்த ஜெப வீடு அவருடைய நாம மகிமைக்காக தேவைப்படுதுங்க. அருமையான தேவ பிள்ளையே, இப்ப கூட உன்னால ஜெபிக்க வாய் வர மாட்டேங்குதுல, இப்ப கூட உன்னை தேவ ஆலயமா உன்னை ஒத்துக்கிடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குதுல. ஆமா, நீ எப்ப ஜெபிக்க போறீங்க, எப்ப கர்த்தர்ட்ட ஜெபிக்க போறீங்க? இப்பவே ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஐயா, வாயத்தரங்க, கொஞ்சம் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. நான் இன்னும் கேட்கல, நிறைய பேர் சத்தம் கேட்கல. நிறைய பேர் சத்தம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ப்ளீஸ். உன்னைய சுத்தி ஒரு பெரிய மாற்றம் நடக்க போது தெரியுமா? உங்களை சுத்தி ஒரு பெரிய மாற்றம் நடக்க போது உங்களுக்கு தெரியுமா? உங்களை சுத்தி உங்களை வச்சு, திரும்ப சொல்றேன், உங்களை சுத்தி உங்களை வச்சு கர்த்தர் பெரிய மாற்றத்தை செய்ய போறார் தெரியுமா? வாயை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே வாயை திறந்து ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. கிருபையுள்ள தேவனே, இந்த ஆலயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும்பா. என்னையும் நேசிச்சு எனக்காக இறங்கி வந்து என்னைய கரெக்ட் பண்ணி என்னைய திருத்தி, ஆண்டவரே என் மேல இவ்வளவு அக்கறை பாராட்டினீரே, அதிரடியாக களமிறங்க போகிறார். ஆமென். அதிரடியாக வாழ்க்கையில இறங்கி, இனிமேலும் திருந்தலன்னு வைங்க, இனிமேலும் நீ திருந்தலைன்னா தேவ ஆலயத்தை மறுபடியும் போயலைய வச்சு சிகரெட்டை குடிச்சு இனிமேல் கெட்ட வார்த்தை பேசி, இனிமேல் தேவனுக்கு பிடிக்காத, தேவனுக்கு வெறுக்கிற, அடுத்தவனை பகைச்சிக்கிட்டு, யாரையாவது பற்றி பேசிக்கிட்டு, ஐயோ இந்த வாயை திறந்து பேசிக்கிட்டு இப்படி இருந்தீங்கன்னா கர்த்தர் மறுபடியும் சவுக்கு எடுப்பார். நீ அவருக்கு வேணும். அந்த சவுக்க வலிக்கும், அந்த அடி வலிக்கும். அந்த அடி வலிக்க கூடாதுன்னு தான் இப்படி என்னை வச்சு பேச வச்சிருக்காரு. மீண்டும் சவுக்கு எடுப்பதற்கு ஆண்டவரை விட்டு கொடுத்துறாதீங்க. ஆண்டவரை இறங்க விட்டுறாதீங்க. ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளை நான் பார்க்க விரும்புகிறேன். ஆண்டவர், இந்த ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்படுவதாக, இந்த ஆலயத்தில் பரிசுத்தம் உண்டாவதாக, இந்த ஆலயம் பரிசுத்தப்படுத்தப்படுவதாக. தேவனுக்காக எதையாவது செய்யணும் பாஸ்டர், தேவனுக்காக எதையாவது செய்யணும் அப்படின்னு சொல்கிற பிள்ளைங்க மட்டும் என் கூட ஜெபிங்க. ஏன்னா நீங்கள் தான் கர்த்தருடைய ரவுண்டில் இருக்கீங்க, கர்த்தருடைய பார்வையில் இருக்கீங்க. கர்த்தர் உங்களை தான் தேடுகிறார், கர்த்தர் உங்களை தான் தேடி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. யாருக்கு இந்த செய்தி, யாருக்கு இந்த பிரசங்கம், யாருக்கு இந்த செய்தி? தேவனுக்காக வாழணும், தேவனுக்காக என்னைய சுத்தி ஒரு பெரிய காரியத்தை செய்யணும். ஆமா, தேவனுக்காக. யாருக்கு இந்த வார்த்தை? தேவனுக்காக. ரிகா பாஷா காலா. ஆமென். ஒரு அக்கினி சபையை நிரப்புது. நல்ல கையை தட்டி, ஆமா, வந்துட்டு போயிடாதே, வெறுங்கையோட போயிடாத, வெறுமையா போயிடாத, எதையாவது ஒண்ணு சாதிக்கணும் கர்த்தருக்காக நினை. ஹல்லேலூயா. இன்னும் உன் குடும்பம் மாறல, உன் சொந்தம் மாறல, இன்னும் உன் குடும்பம் மாறல, இன்னும் உன் குடும்பம், உன் கூட பிறந்தவங்க இன்னும் மாறல, இன்னும் சொந்தங்கள் மாறவில்லையே, இன்னும் அவர்கள் பரிசுத்தமாகவில்லையே, இன்னும் இந்த அப்பாட்ட வரலையே.
ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நீ ஒப்பு கொடுக்குறேன், முடிக்க போகிறேன். கடைசி நிமிஷம் செய்தியை கேட்டுட்டு சும்மா வந்த மாதிரியே போகிறதுல என்னங்க இருக்குது? வந்த மாதிரியே உள்ள வந்த மாதிரியே ஒரு முடிவெற்ற கடைக்கு போனால் உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது முடி குறைஞ்சி தானே வர்றோம். ஒரு பியூட்டி பார்லர் போனால் அவங்க செய்ய வேண்டியதை செஞ்சு தானே, முகத்தில் செய்ய வேண்டியதை செஞ்சு தானே அனுப்புகிறாங்க. சபை மட்டும் ஏங்க வந்த மாதிரியே மக்களை வெளியே அனுப்புது? நீங்கள் ஏங்க வந்த மாதிரியே போகிறீங்க? ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள வரக்கூடாதா? உள்ளத்திலிருந்து ஒப்பு கொடுங்க. முடிக்கிறேன். நான் தேவ ஆலயமாக இருப்பேன்ப்பா, என்னை வச்சு செய்ய வேண்டியதை செய்யுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இனியும் நான் தாமதிக்க மாட்டேன். இனிமேலும் நான் என்னை தாமதிக்க மாட்டேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது காணிக்கை போடுற நேரம். இப்பொழுது நாம் கர்த்தருக்கென்று காணிக்கை விதைக்க போகிறோம். தேவனுடைய வார்த்தையை யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கர்த்தருக்கு விதைக்க விரும்பினால் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கோடு, உங்கள் செல்ஃபோனில் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த கோடில், அல்லது நீங்கள் டிவியில் பார்க்குறீங்கன்னா, கம்ப்யூட்டரில் பார்க்குறீங்கன்னா, அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற கோடை யூஸ் பண்ணி கர்த்தருக்கு விதைங்கள். கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இப்பொழுது சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன்? சிறந்ததெல்லாம் கூட்டத்தில் இருக்க, தரம் இழந்த என்னை தேடி வந்தது ஏன்? என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. என்னை தேடுவதை நீங்க நிறுத்தல, உங்க அன்புக்கு ஒரு எல்லை இல்லை. புதிய துவக்கம் எனக்கு தந்தீங்க, உங்க தோளின் மீது சுமந்து வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கிடக்க எனக்காக தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நின்னீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கிடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. கல்லறியும் கூட்டத்தின் முன்னே என் ஆதரவாய் நின்றவர் நீரே. என் கரம் பிடித்து தூக்கி நீரும் நீக்கி நீர், என் கரைகளெல்லாம் நீக்கி நீர். கரம் பிடித்து தூக்கி நீர், உம் பிள்ளையாக மாற்றி விட்டீங்க. என்னை தள்ளாத தகப்பன் நீரே. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க. நீர் என்ன மறக்கல, என்னை விட்டு விலகல, ஏக்கமுள்ள கண்ணால எங்கிதான் நீங்க. நீர் என்ன வெறுக்கல, தள்ளி தூரம் போகல, கால் கடக்க எனக்காக கடல் தாண்டி வந்தீங்க.